முதலாக 4 முனை போட்டியை பார்க்கணும். 4 முனை போட்டி. இத்தனை தமிழ்நாட்டில் 2 முனை போட்டி, அப்பப்ப 3வது முனை வரும். அப்புறம் அந்த 3வது முனையும் காணாம போயிடும். மறுபடியும் 2 முனையா தான் இருக்கும். இந்த முறை 2026 4 முனை போட்டி. அப்படின்னா எவ்வளவுக்கு அளவு போட்டிகள் அதிகமா இருக்கும் அப்பதான் நல்லவர்கள் அரசியல ஜெயிக்க முடியும். 40,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க எம்எல்ஏ எலெக்ஷன், 50,000 ஓட்டுல ஜெயிச்சிருவாங்க. புதியவர்கள், சமுதாய ஆர்வலர்களுக்கெல்லாம் போட்டி அதிகமா இருக்கும் போதுதான் புதியவர் அரசியல ஜெயிக்க முடியும். 2 முனை போட்டியெல்லாம் நல்லவங்களுக்கு வேலையே இல்லை. அதனால 2026 என்னை பொறுத்தவரை எம்எல்ஏவா நிறைய டெக்னோகிராட்ஸை பார்ப்பீங்க, என்ஜிஓஸ் பார்ப்பீங்க, உங்களை போன்று ஒரு துறையில நிபுணம் பெற்றவங்க வருவாங்க. அது ஒரு நல்ல அற்புதமான அரசியலா இருக்கும். கட்சி ஓட்டு 40%, நான் காலிப்போலி வரால் நிறுத்துவேன், அவன் தான் ஜெயிப்பான், அதெல்லாம் அங்க வேலைக்காக. இன்னைக்கு எப்படி இருக்கு தமிழ்நாட்டில்? எனக்கு இவ்வளவு, நான் பெரிய கட்சிப்பா, எனக்கு இவ்வளவு % ஓட்டு இருக்கு, நான் யாரை வேணாலும் நிறுத்தி அவன் ஜெயிப்பான், நீ அவனுக்கு ஓட்டு போடு, கட்சி சிம்பலுக்கு ஓட்டு போடு. அது நடக்கக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். 2026 அது மாறணும். நல்லவர்களும் வரணும். நல்லவர்களுக்கு